எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கருங்கடலில் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழித்தது நேட்டோ உருவாக்கி கொடுத்த ஆயுதங்கள். ரஷ்யாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஆயுதங்களை அழித்ததால் உக்ரைன் நாடு மீது அதிபயங்கர போருக்கு உத்தரவிட்ட புதின் நேட்டோ மீது போர் தொடுக்க கலின்கார்டு பகுதியில் ஆர்ஸ்னிக் அணு ஆயுதத்தை டிப்ளாய் செய்யும் புதின் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தோல்வியடைய செய்யும் மேற்கத்திய நாடுகளான பிரிட்டன், ஜெர்மனி மூன்றாம் உலக போரை நோக்கி வேகமா நகர்ந்துகிட்டு இருக்க ரஷ்யன் ஃபெடரேஷன் நேட்டோ நாடுகளுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் டிஃபென்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்திட்டா எப்படியாவது உக்ரைன் நாட்டுக்கு செலவு பண்ண பணத்தை அங்க இருக்கிற கனிம வளங்களை சுரண்டி எடுக்கிறது மூலமா அதை சரி கட்டிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதோட சேர்த்து இதையே காரணமா வச்சு 2026க்கான அமைதி நோபல் பரிசையும் எப்படியாவது வாங்கிடணும்ன்றது அவரோட திட்டமா இருக்குதுங்க. ட்ரம்ப் இப்படி உக்ரைன் போர் நிறுத்தத்தை எப்படியாவது சாத்தியப்படுத்தணும்னு அவரால் முடிஞ்ச அளவுக்கு 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அதே வேளையில ஒரு சில மேற்கத்திய நாடுங்க உக்ரைன் போர் நிறுத்தம் அவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படாத வகையில குறுக்க கட்டையை போடுற விதமா எதனா ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. அமெரிக்கா ஒப்பிடும்போது உக்ரைன் போர் நடத்துறதுக்காக ஐரோப்பிய நாடுங்க கம்மியான அளவுக்கு வெப்பன் சப்ளை பண்ணியிருந்தாலும் ஸ்பை இன்ஃபர்மேஷன்ஸ் உட்பட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்போவும் உக்ரைனுக்கு வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரஷ்யாவோட போர் நடத்தணும்ன்றதுக்காகவே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட தனியா ஒரு கூட்டணியை உருவாக்கி வச்சிருக்க ஒரு சில மேற்கத்திய நாடுங்க கொலிஷனா வில்லிங்னு அதுக்கு ஒரு பேரையும் வச்சு அடிக்கடி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ட்ரம்ப் போர் நிறுத்தத்துக்கான 28 அம்சத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப கொலிஷனா வில்லிங்கான புது மீட்டிங்கை மேற்கத்திய நாடுங்க நடத்திருக்காங்க. பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டாமர், ஜெர்மன் பிரைம் மினிஸ்டர் மெர்ஸ், அதுக்கப்புறம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உட்பட இன்னும் சில ஐரோப்பிய தலைவர்களோட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காருங்க. இந்த பேச்சுவார்த்தையில உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, உக்ரைனோட கிரிமியா பகுதியை சர்வசாதாரணமா கைப்பற்றின ரஷ்ய படைகளால இப்ப வரைக்கும் உக்ரைன் நாட்டை முழுசா கைப்பற்ற முடியாம இருக்கிறதுக்கே ஐரோப்பிய நாடுங்க எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க வெப்பன் சப்ளை தான் மிக முக்கியமான காரணமா இருக்குது. இரண்டாம் உலக போர்ல ஹிட்லர், முசோலினி மாதிரியான ஆட்கள் மற்ற நாடுங்க மேல சர்வசாதாரணமா படையெடுத்த மாதிரி தான் இப்பவும் நாடு பிடிக்கணும்ன்ற எண்ணத்தோட ரஷ்ய அதிபர் புதின் எங்க நாடு மேல படையெடுத்திருக்காரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்தி உக்ரைனுக்கு நிறைய உதவி பண்ணணும்னு அவர் நினைக்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தும் ராணுவ வல்லரசா இருக்க ரஷ்யாவை நேரடியா பகச்சிக்க முடியாதுன்றதுனால ரஷ்ய அதிபர் புதினை சமாதானப்படுத்துற மாதிரி சில விஷயங்களுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. ட்ரம்ப் கொண்டு வந்த சீஸ்ஃபயருக்கான 28 பாயிண்ட்ல எங்களுக்கு பெரிய நெருடலா இருக்கிறதே உக்ரைனோட நிலங்களை ரஷ்யா கிட்ட நாங்க தாரவாக்கணும்ன்றதா தான் இருக்குது. இந்த பிரச்சனையை பேசி சரி பண்றதுக்காக தான் உக்ரைனோட அதிகாரிங்க ட்ரம்போட அதிகாரிங்க கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய கண்டத்தோட மிக முக்கியமான வல்லரசுகளா இருக்க பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டாமரும் ஜெர்மன் பிரைம் மினிஸ்டர் மெர்ஸும் எனக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்கன்னா, உக்ரைன் நாட்டுக்கு நேட்டோல இடம் கொடுக்கலனாலும் அமெரிக்காவே நேரடியா உக்ரைனோட பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்க இருக்காங்கன்ற தகவலை என்கிட்ட சொல்லிருக்கீங்க. பல நாடுகளை உள்ளடக்கின அமெரிக்க படையின்றது உக்ரைனோட பாதுகாப்புக்காக தரையிறங்கும் போது எங்களுக்கு நேட்டோ கூட்டமைப்புல சேர வேண்டிய அவசியமே இல்லைன்றது தான் யதார்த்தமான உண்மையா இருக்குது. அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கிற தனிப்பட்ட செக்யூரிட்டி கேரண்டிக்கு ரஷ்ய அதிபர் புதினும் ஒத்துக்கிற பட்சத்துல போர் நிறுத்தத்துக்கு உக்ரைன் தயாரா தான் இருக்குதுன்னு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளிப்படையா அறிவிச்சிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கொலிஷனா வில்லிங் மீட்டிங்ல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசினது நல்ல சமிங்கியா தெரிஞ்சாலும் மீட்டிங் முடிஞ்ச கையோட ஐரோப்பிய நாடுகளோட ஒன்னா சேர்ந்து உக்ரைன் பார்த்த வேலையால ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் நாட்டையும் நேட்டோ நாடுகளை அழிக்கிற அளவுக்கு உச்சகட்ட கோவத்துக்கு போயிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. கொலிஷனா வில்லிங் மீட்டிங்ல எடுக்கப்பட்ட முடிவுகளை அமெரிக்கா கிட்ட தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் உக்ரைன் படைகளுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன உத்தரவிட்டு இருந்தாருன்னா, கருங்கடல் பரப்புல ரஷ்யாவோட நேவல் அசெட்ஸ்களை குறி வச்சு நேரடியா தாக்குதல் நடத்துறதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்திருக்காரு. கருங்கடல் பரப்புல ரஷ்யாவோட நோவாரிசிஸ்க் பகுதியில ரஷ்ய கடற்படைக்கு சொந்தமான நேவல் பேஸ்ன்றது இருக்குங்க. இந்த நேவல் பேஸ்ல ரஷ்யா தன்னோட நீர்மூழ்கி கப்பல்ல தொடங்கி பல போர்க்கப்பலை நிறுத்தி வச்சிருக்காங்க. கருங்கடல் பரப்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா தன்னோட ஆதிக்கம்ன்றது அங்க எப்பவுமே அதிகமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதை முன் வச்சுதான் கருங்கடல் பரப்புல அமைஞ்சிருந்த உக்ரைனுக்கு சொந்தமான கிரிமியா பகுதியே ரஷ்யா படையெடுத்து கைப்பற்றினாங்க. கருங்கடல் பரப்புல நோவாரிசிஸ்க் பகுதியிலையும் அதுக்கப்புறம் கிரிமியாவிலையும் ரஷ்யாவுக்கு சொந்தமான நேவல் பேசஸ்ன்றது இப்போவும் அங்க ஆக்டிவா இருக்குதுங்க.
நேட்டோ நாடுகளா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுங்க வகுத்து கொடுத்த திட்டப்படி கிரிமியாவில் இருக்க ரஷ்யாவோட நேவல் பேஸ் குறி வச்சு உக்ரைன் பல தடவை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட அட்டாக்ல ரஷ்யாவுக்கு சொந்தமான போர்க்கப்பல் எதுவும் பெரிய அளவுல சேதமாகலன்றதுனால பதிலுக்கு உக்ரைன் நாடு மேல ரஷ்யா பெருசா அட்டாக் நடத்தாம இருந்தாங்க. இப்போ உக்ரைன் அதிபரா இருக்க ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகளோட பேச்சை கேட்டு சப்சி பேபின்ற சி ட்ரோனை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு நீர்மூழ்கி கப்பலையே தாக்கி அழிச்சிருக்காங்க. நோவாரிசிஸ்க் பகுதியில் அமைஞ்சிருக்க ரஷ்யாவோட நேவல் பேசஸ்ல அங்க நிறைய நீர்மூழ்கி கப்பலை நிறுத்தி வைப்பாங்க. அதுல கிலோ வகையை சார்ந்த நீர்மூழ்கி கப்பலும் அதிகமா இடம்பெறும்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. அந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ கிளாஸ் சம்மரைனை தான் இப்போ உக்ரைன் தன்னோட சி ட்ரோனை வச்சு அடிச்சு தாக்கி அழிச்சிட்டாங்க. கருங்கடல் பரப்புல ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிச்சதை பத்தி உக்ரைன் ராணுவம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உக்ரைன் நாட்டுல ரஷ்யா கைப்பற்றி வச்சிருக்க சபோர்ஷியா கெர்சன் பகுதியில தொடங்கி டான்பாஸ் ரீஜனையும் உக்ரைன் படைங்க கண்டிப்பா மீட்கும். இது மட்டும் இல்லாம கிரிமியா பகுதியை ரஷ்ய ராணுவம் சர்வசாதாரணமா ஆக்சஸ் பண்ணாம இருக்கணும் தான் இப்ப இந்த மாதிரியான தாக்குதலை நாங்க நடத்திருக்கோம். இது மட்டும் இல்லாம கிரிமியாவில் இருக்க ரஷ்ய ராணுவத்தை குறி வச்சு நாங்க ஏரியல் அட்டாக்கையுமே தொடர்ந்து நடத்துவோம். நேட்டோ நாடுகளோட பணத்தையும் அவங்களோட வெப்பன் டெக்னாலஜியும் பயன்படுத்தி தான் நாங்க இந்த மாதிரியான சி ட்ரோன்ஸ்களை அதிகமா உருவாக்கிட்டு இருக்கோம். உலகத்துல சர்வ வல்லமையும் படைச்ச கடற்படை நாங்க தான் ரஷ்யா சொல்லிக்கிட்டு இருக்க நிலைமையில ரஷ்ய அதிபர் புத்தினோட ஆணவத்தை அடக்கணும் தான் இப்ப அவங்களோட கடற்படைக்கு சொந்தமான கிலோ கிளாஸ் சம்மரைனையே நாங்க தாக்கி அழிச்சிருக்கோம்னு உக்ரைன் ராணுவம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பல் தாக்கி அழிக்கப்பட்ட வீடியோவையும் இப்ப உக்ரைன் ராணுவம் வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உக்ரைன் வெளியிட்ட இந்த வீடியோ காட்சிங்க தான் இப்ப ரஷ்யாவுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. கடற்படை வலிமையில அமெரிக்காவுக்கு இணையான சக்தியா உலகத்துல ரஷ்யா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட டீசல் எலக்ட்ரிக் சம்மரைன்ஸ்ல தொடங்கி நியூக்ளியர் அட்டாக் சம்மரைன்ஸுங்க, அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர்ல இயங்குற பேலிஸ்டிக் மிசைல் சம்மரைன்ஸுங்களும் அதிகமா பயன்பாட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட பெல்கிராடு சம்மரைன்ல இருந்து நியூக்ளியர் சுனாமி ஏற்படுத்துற திறன் கொண்ட ஒசைடான் ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியும்னு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. சத்தமே இல்லாம பயணிச்சு எதிரி நாடுங்க மேல அட்டாக் பண்ற பல சம்மரைன்ஸ்களை ரஷ்யா பயன்பாட்டில் வச்சிருக்காங்க. அந்த வகையில சத்தம் கம்மியா எழுப்புற சம்மரைனை தான் இந்த கிலோ கிளாஸ் சம்மரைனும் வடிவமைக்கப்பட்டிருக்குது. 1980களில் சோவியத் யூனியனோட கடற்படையில உருவாக்கப்பட்டது தான் இந்த கிலோ கிளாஸ் வகையை சார்ந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரைனா இருக்குது. சுமார் 240 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்ட இந்த சம்மரைன்ஸுங்க ரஷ்யா மட்டும் இல்லாம வியட்நாம், இந்தியா உட்பட உலகத்துல பல நாடுகள்ல சர்வீஸ்ல இருக்குதுங்க. ரஷ்ய கடற்படையால 75க்கும் அதிகமான கிலோ கிளாஸ் சம்மரைன்ஸுங்க உருவாக்கப்பட்டிருக்குது. இதுல இப்ப 57 சம்மரைன்ஸுங்க சர்வீஸ்ல இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. கேலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ்ல தொடங்கி ஆன்டிஷிப் மிசைல்ஸுங்க அதோட சேர்த்து 10க்கும் அதிகமான டார்பிடோஸை இதுல இணைச்சு பயன்படுத்த முடியும். எதிரி நாடுங்க மேல துல்லியமா தாக்குதல் நடத்துற இந்த கிலோ கிளாஸ் சம்மரைன்ஸுங்க ரஷ்ய கடற்படையில வலிமையான அம்சம்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்த ஆரம்ப காலத்திலே உக்ரைன் போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்த அவர் முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. அப்படி ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தப்பதான் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப்ன்ற பேர்ல ஐரோப்பிய நாடுங்க வகுத்து கொடுத்த திட்டப்படி ரஷ்யாவோட நிலத்துக்குள்ளாரியே பல கிலோமீட்டர் உள்ள ஊடுருவி ரஷ்யன் ஃபெடரேஷனோட ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனா இருக்க டியூ சீரிஸ் பாமர்ஸ்ங்களை உக்ரைன் தன்னோட அட்டாக் ட்ரோன்ஸ்களை வச்சு தாக்கி அழிச்சு சம்பவம் அரங்கேறிச்சு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பார்த்த இந்த வேலையால தான் அன்னைக்கு உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைன்றது அடுத்த கட்டத்துக்கு நகராமே போயிடுச்சு. இது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபர் புதின் இன்னும் கூடுதலான பல கிராமங்களையும் உக்ரைன் நாட்டில் கைப்பற்றிட்டாரு. அடுத்ததா உக்ரைன் நகரங்களுக்கு எதிராக ரஷ்யா நடத்திக்கிட்டு இருக்க ஏர் ஸ்ட்ரைக்கோட அளவும் பல மடங்கு அதிகமானது ரஷ்யாவுக்குள்ளார உக்ரைன் பண்ணிருந்த ஆபரேஷன் ஸ்பைடர் வெப்புக்கு அப்புறம் தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்ப திரும்பவும் ரஷ்யாவோட கருங்கடல் பரப்புல அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனா இருக்க சம்மரைன்ஸ்களை குறி வச்சு உக்ரைன் படைங்க தாக்கி அழிச்ச சம்பவம்ன்றது உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில உக்ரைனே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மையா இருக்குதுங்க. இனி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மட்டும் இல்ல, யார் நினைச்சாலும் உக்ரைன் போர் நிறுத்தத்தை அவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படுத்த முடியுமான்றது $1 மில்லியன் கேள்விதாங்க. ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனா இருக்க நீர்மூழ்கி கப்பலை உக்ரைன் படைங்க தாக்கி அழிச்சதை பத்தி ரஷ்ய அதிபர் புதின் இப்ப என்ன பேசியிருக்காருன்னா, உக்ரைனுக்கு எதிரான ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனை நிறுத்துறதுக்கு ரஷ்யா எந்த நிமிஷமும் தயாரா தான் இருக்குது. உக்ரைன் நாட்டுக்கு எதிரான தாக்குதலை ரஷ்யா இந்த நிமிஷம் வரைக்கும் நிறுத்தாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே ஐரோப்பிய நாடுகளா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரியான நாடுகளா தான் இருக்காங்க. ரஷ்யன் ஃபெடரேஷனை ராணுவ ரீதியா பலவீனப்படுத்தணுன்றதுக்காக உக்ரைனை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டு நேட்டோ நாடுங்க உக்ரைன் மண்ணுல ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ரஷ்யன் ஃபெடரேஷனை வழி நடத்திக்கிட்டு இருக்க நானும் தொடர்ந்து போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கும். போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு அதுக்கான நகர்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கொலிஷ்னா வில்லிங்ன்ற பேர்ல ஒரு கூட்டத்தை கூட்டி இப்ப ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனா இருக்க நீர்மூழ்கி கப்பலை உக்ரைன் தாக்கி அழிச்சிட்டாங்க. ரஷ்யன் ஃபெடரேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஐரோப்பிய நாடுங்க தான் இருக்காங்க. ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் மேல கை வச்ச உக்ரைன் நாடு மேல ரஷ்ய படைங்க இதுக்கப்புறம்
வரம்பில்லாத தாக்குதல் நடத்த போறாங்க. இதோட சேர்த்து நேட்டோ நாடுங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஏதுவா கலிங்காடு பகுதியில ஆர்சனிக் அணு ஆயுதத்தை நிறுத்தி வைக்க நான் உத்தரவிட்டிருக்கேன்னு புத்தின் அறிவிச்சிருக்காருங்க. வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. இதையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. மூன்றாம் உலக போரை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, இருப்பிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.